பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் 21வது வசனத்தின் அந்த முதல் 2 லைனை வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய முடிவை குறித்து சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை பிடிக்க போகிறாங்க. அடுத்த நாள் அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள். அவருடைய ஓட்டம், இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்த ஓட்டம் முடிய போகிறது. அதன் பிறகு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாய் நமக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் அவர் இருக்கிறார். அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. அவருடைய முடிவை குறித்து அவர் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பு முதல் அவருடைய மரணம் வரைக்கும் எப்படி இருக்கணும்னு அவரை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டதோ அப்படியே இருந்தது. ஆமென். அவர் வளர்த்தது, அவர் சஞ்சரித்தது, அவருடைய கிரியைகள், இறுதியில் அவருடைய முடிவு எல்லாமே வேதத்துக்கு மாறாக அல்ல, வேதத்துக்கு முரணாக அல்ல, எழுதியிருக்கிறபடியே. என கேட்குற அன்பு சகோதர சகோதரி, நம் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருப்பார் அல்லவா? அப்படியே நம்முடைய ஓட்டம் இருக்குமானால் நம்முடைய ஓட்டம் எப்படி முடியும் தெரியுமா? ஜெயத்தோடு. இயேசு சிலுவையில் என்ன சொல்லுவார் தெரியுமா? இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிம்பார். பொதுவாகவே 2 நாட்டுக்கு இடையில் யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிற தளபதி சொல்லும் வார்த்தை தான் அது. ஜெயிக்கிறவங்க சொல்லுகிற வார்த்தை தான் அது. ஃபினிஷ் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், யுத்தத்தில் ஜெயிச்சிட்டேன். இயேசு அதை சொன்னார். எழுதியிருக்கிறபடியே. நம்முடைய ஓட்டம் எழுதியிருக்கிறபடி தான் போகுதா? ஆமே, நாம் அப்படிதான் சஞ்சரிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது நமக்கு நியமித்த ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதை பார்த்து போகணும்னா நம்முடைய கண்கள் இயேசுவின் மேலே பதிய வைக்கணும். இயேசு எல்லாவற்றிலும் பிதாவை நோக்கி பார்த்தார். நாம் நோக்கி பார்க்கும்படி நமக்காக உயர்த்தப்பட்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னார் அல்லவா? நமக்காக அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அங்கேதான் நம்முடைய துவக்கமும் இருக்கிறது. அவரையே நோக்கி ஓடும்போது நமக்கு நல்ல முடிவும் இருக்கிறது. அவர்தான் நம்முடைய முடிவு. எனவே என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, எழுதியிருக்கிறபடி யாருடைய ஓட்டம் தொடருகிறதோ அந்த ஓட்டம் தான் வெற்றியாய் முடியும். அவங்க தான் நீதியின் கிரீடத்தை சுதந்திரிப்பார்கள். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கட்டும். கர்த்தர் அந்த கிருபை தருவார். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நீர் உம்மை குறித்து சொன்னீர், மனுஷகுமாரன் எழுதியிருக்கிறபடியே போகிறார் என்று. அப்படியே எங்கள் வாழ்க்கை தொடர ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.